அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 12வது நாளாக சென்னை சிந்தாதிரிப்பேட்டை ரவுண்டானா பகுதியில் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவர்கள் அளித்த பேட்டியை முதலில் கேட்கலாம். ஆகிய அனைத்து அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய இந்த பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் அரும்பாடுபட்டு 5 பணியாளர்களுடைய பணியை ஒரு ஆளாக இருந்து தங்களுடைய பணி சுமையை ஏற்றுக்கொண்டு அனைத்து பணிகளையும் செய்கிறார் என்பது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். எனவே எங்களுடைய கோரிக்கையை மற்றவர்களுக்கு கொடுத்தது போல நீங்கள் மாற்றி நாங்கள் பிரேக் சர்வீஸில் பணியாற்றி நாங்கள் அழுத்தம் கொடுக்கிறோம் என்பதை மாற்றி எங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு தீர்வு காண வேண்டுமாய் இன்றைய 12ஆம் நாளிலே உங்கள் அனைவரையும் இந்த போராட்டக்குழு கேட்டுக்கொள்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க நாம் கேட்கலாம். ரேவதி, மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் நல மாநில சங்கம் சார்பில் 200க்கும் மேற்பட்ட இந்த பணியாளர்கள் 12வது நாளாக தங்களது கோரிக்கையான பணி நிரந்தர கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியில் இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை ரவுண்டானா பகுதியில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். குறிப்பாக இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுவது என்னவாக இருக்கிறது என்றால், பணி நிரந்தரம் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலாக பல்நோக்கு மருத்துவமனைகளில் அனைத்து விதமான பணிகளையும் ஓய்வின்றி செய்து வரக்கூடிய இந்த பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது ஒரு முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. தற்பொழுது வரை 20,000க்கும் குறைவாகவே பலர் ஊதியம் பெற்று வருவதாகவும், ஊதியத்தையும் மாற்ற பெறுவதற்கு இந்த பணி நிரந்தரம் என்பது ஒரு முக்கிய தேவையாக இருக்கிறது என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி 31 நாட்கள் மாதத்திற்கு சம்பளம் வழங்காமல் அந்த வார விடுமுறை நாட்களுக்கான ஊதியத்தை குறைத்து வழங்குவதாக, அதாவது விடுமுறை இல்லை என்றாலும் அந்த சம்பளம் குறைத்து வழங்கப்படுவதாகவும், பொங்கல் தீபாவளி போன்ற விடுமுறை நாட்களில் விடுமுறை அளிக்கப்படாமல் இருக்கிறது, சீருடை வழங்கப்படாமல் இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்கள் முன்னெடுத்து பேசி வந்த நிலையில் இது தொடர்பாக மருத்துவத்துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையும் கூட ஈடுபட்டிருந்தனர். அந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை கூடுதல் செயலாளர் சிமானன் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்டோருடன் இந்த பேச்சுவார்த்தையானதும் நடைபெற்றிருக்கிறது. அப்பொழுது அவர்களது இந்த கோரிக்கைகளில் சில கோரிக்கையாக இருக்கக்கூடிய குறைந்தபட்ச கோரிக்கையாக சீருடை வழங்குவது, 4 நாட்கள் ஊதியம் வழங்குவது, இந்த விடுமுறை நாட்களில் விடுமுறை அவர்களுக்கு அளிப்பது உள்ளிட்டவற்றை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை செயல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்ததாகவும், அது தங்களுக்கு நல்ல விதமான ஒரு முயற்சியாக இருந்தாலும் கூட பணி நிரந்தரம் என்ற அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இந்த போராட்டத்தை நாங்கள் முடிக்கப் போவதில்லை என்று அவர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவிக்கும் பொழுது, இந்த பணி நிரந்தரம் என்பது இந்த தொகுப்பூதிய பணியாளர்கள் பலர் தொடர்ந்து செய்வது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று தெரிவித்ததை அவர்கள் வருத்தத்துடன் தொடர்ந்து பதிவு செய்து வரக்கூடிய நிலையில், பணி நிரந்தரம் செய்யும் வரை எந்த ஆட்சியாக இருந்தாலும் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட இந்த போராட்டம் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கவோ, தேர்தல் காலத்தில் யாருடைய அழுத்தத்தின் காரணமாகவோ நாங்கள் இதை செய்யவில்லை என்றும், பணி நிரந்தரம் என்பது இந்த பணியாளர்களுக்கு ஒரு முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் தேர்தல் வாக்குறுதி தாங்கள் கொடுத்திருந்தாலும் கூட நம்பி 4.5 ஆண்டுகள் தொடர்ந்தும் பணியாற்றி இருக்கிறோம். இருப்பினும் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாததன் காரணமாகவே போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருவதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் மிகுந்த மன வருத்தத்துடன் கண்ணீருடனும் இந்த கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினமும் 12வது நாளாக இந்த கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மருத்துவ பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். மருத்துவத்துறை தரப்பிலிருந்து உறுதியாக அரசாணை, அதாவது பணி நிரந்தரம் இவர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரேவதி.